அனைத்து சொந்தங்களுக்கும் என் இனிய வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. இந்த மகா கந்தசஷ்டி விரதம் 2025 21 நாள் விரதம். அதை பற்றின தெளிவான முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முன்ன ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள் இந்த 3 புக்ஸுமே நம்ம செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தனித்தனி புக்ஸ் வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம கொடுக்கலாம். சரிங்க, இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்திலுமே இந்த சஷ்டி அப்படிங்கிற ஒரு நாள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ சஷ்டி விரதம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு நிறைய விரதங்கள் உண்டு. அதில் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னா இந்த சஷ்டி விரதம். ஒவ்வொரு மாதத்திலுமே வளர்ப்பிறையிலையும் சஷ்டி வரும், தேய்ப்பிறையிலையுமே சஷ்டி வரும். ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷமானது. இதை தான் நம்ம மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போலேருந்தே 48 நாட்கள் இந்த விரதம் ஆல்ரெடி ஆரம்பமாயாச்சு. 48 நாள் விரதம் அப்படிங்கிறது ஒரு மண்டல விரதம் சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம முழு மனதோட முழு நம்பிக்கையோட நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடணும், குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வு கிடைக்கணும், இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் தீரணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ ஏதாவது ஒரு வேண்டுதலை முழு மனதோடு நினச்சிட்டு 48 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இந்த மகா கந்த சஷ்டி அப்படிங்கிறது. இது சிலர் 48 நாள் விரதம் இருந்து வழிபடுவாங்க, சிலர் 21 நாள் விரதம் இருந்து வழிபடுவாங்க, சிலர் அந்த கடைசி 7 நாட்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்கள் வழிபடுவாங்க. சிலர் கடைசி ஒரு நாள் மட்டும், அந்த சஷ்டி நாளில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவாங்க. நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம் இப்போ அக்டோபர் 27 திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்னைக்கு தான் சூரசம்காரம் நடைபெறும். அக்டோபர் 28 முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெறும். சரிங்க, இப்போ 21 நாள் விரதம் நம்ம என்னிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 7 அது செவ்வாய்க்கிழமையில தான் உங்களுக்கு வருது. ஸோ தொடங்குற நாளே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைனாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அதனால் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் காலையில் சுக்கிரஹோரை, அந்த செவ்வாய் ஹோரை நேரம் வரும். காலையில் 6 to 7 வரும், மதியம் 1 to 2 வரும், இரவு 8 to 9 இந்த நேரத்திலேயே நீங்கள் பூஜை செய்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களால் என்ன நைவேத்தியம் முடியுமோ அதை நீங்கள் வைத்தால் கூட போதும். பால் பழம், இல்லைன்னா அந்த பால் பழத்தில் நீங்கள் ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம். இல்லைன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது பஞ்சாமிர்தம், பானைக்கம், இந்த மாதிரி உங்களால் என்ன வைக்க முடியுமோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு, இப்போ செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப. டெய்லியும் காலை மாலை என 2 நேரத்துலையும் பூஜை செய்யுங்க. இல்லை வேலைக்கு போகிறவங்க ஒரு நேரம் பூஜை செய்யுங்க. அப்படி நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதுக்கு தகுந்த நீங்கள் பாடல்கள் படிக்கலாம். இப்போ ஒரு முறையாவது கந்தசஷ்டி கவசம் படிங்க தினமுமே 48 நாட்கள். ஏன்னா இது கந்தசஷ்டி விரதம்னால கந்தசஷ்டி கவசம் தினமும் படிங்க. வேல்மாறல் மகாமந்திரம் இருக்குது, திருப்புகழ் இருக்குது, கந்தசஷ்டி கவசம், கந்தன் அலங்காரம், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன பதிகம் பாடணுமோ அந்த பாடல்களை பாராயணம் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இந்த புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் வேணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சரிங்க, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.